பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த 8 மாதங்களை முடித்து 9வது மாதத்தின் காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆசீர்வாத நாளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் பல்வேறு சிந்தனைகள், பல மொழிகள், பல காரியங்கள் உள்ள எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை ஒன்று சேர்த்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் சத்தியமாக இருக்கட்டும் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பின்னணியங்களை, பொருளை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. செப்டம்பர் இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த வார்த்தையினுடைய செப்டம் என்று சொல்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் 7 என்று அர்த்தம். பொதுவாக மார்ச் மாதமும் செப்டம்பர் மாதமும் கிரகோரியன் நாட்காட்டிலே மார்ச் மாதம் இலையுதிர் காலம், செப்டம்பர் மாதம் வசந்த காலம். இதை நாம் ஒட்டுமொத்தமாக வரலாற்று பூகோள ரீதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், வடக்கு அரைக்கோளத்தில் செயல்படுகிறது, தெற்கு அரைக்கோளத்தில் செயல்படுகிறது. இரண்டுமே பருவகால நிலை சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்தை குறித்து அநேகம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கும் இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் நீதியில் நிலைத்திரு என்ற பொருளில் ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீ நீதியிலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு என்ற ஒரு இராணுவ அதிகாரி, நியாயமான மனிதர். அவர் தன்னுடைய பணியின் உண்மை உழைப்புக்காக உயர்வு பெற்று ஒரு மேஜராக மாறுகிறார். அவரை ப்ரொமோஷனில் பதவி உயர்வின் பொருட்டு வேறு இடத்துக்கு போதைப்பொருள் கடத்தப்படுகிற இடத்துக்கு அங்கு அவரை அனுப்புகிறார்கள். அங்கு அந்த போதை கடத்துகின்ற நபர்கள் அவர்கள் எல்லோரும் அவரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் போதை கடத்துவது எங்களுடைய பழக்கம், இந்த பொருள்களை, ஆகவே நாங்கள் கடத்தும் வரை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அதிகாரியிடம் சொல்கிறார். ஆனால் அந்த அதிகாரி அது முடியவே முடியாது என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். அவர்கள் அந்த ஜோசப் என்ற அந்த இராணுவ அதிகாரியை கடத்தி சென்று 8 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து அங்கே அடிமைப்படுத்துகிறார்கள். நன்மை செய்தால் தீமை வரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் 8ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் நொறுக்கப்பட்டு ஒழுங்கினமாக அந்நிய தெய்வங்களை வழிபட்டு போன காரணத்தினாலே அவர்கள் நியாயத்தை விட்டு, நீதியை விட்டு அவர்கள் பல்வேறு வகையில் அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை ஒரு ஆறுதல் கொடுக்கிற வண்ணமாக ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உன் பிள்ளைகள் உன் அருகில் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்து, நீ நீதியிலே ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதி என்பது யாருக்காக? கிறிஸ்துவுக்காக நாம் நீதியை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நாம் தீமை செய்து கடவுளுக்கு நாம் சாட்சியாக மறிக்கிறதை விட நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது மிக மிக உண்மை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் வரலாம். அநீதியான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்வையும் சீர்குலைத்து போடலாம். நம்முடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை மாற்றி போடலாம். ஆனால் அவற்றிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதியோடு இரு என்று சொல்லி. அன்புள்ள இறை மக்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான 9வது மாதத்தில் நீங்களும் நானும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஊழியக்காரர் சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிறவர் அவருடைய வேலையை, நீ கர்த்தருடைய வேலை என்று சொன்னால் அவருடைய நீதியை,
மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். அவர் உங்கள் தேவைகளை அவருடைய தேவையாக நினைத்து அவர் கவனிப்பார் என்று சொல்லி சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் நீதியாக நாம் செயல்படும்போது கர்த்தருடைய பணியை நீதியோடு செய்ய முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களில் நல்லவைகளை சிந்தியுங்கள், தீமையானவைகளை விட்டு ஒழியுங்கள், மாண்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், நீதி உள்ளவைகளை கடைபிடியுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் கூறுவதை பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் நீதியை செய்யும்படி நிலைத்திருக்கும்படி கூறுகிற காரியம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களில் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நீதிக்கு விரோதமாக இருக்கின்ற காரியம் நம்மிடத்தில் இருக்கிற பாவமான வாழ்க்கை, கெட்ட பழக்க வழக்கங்கள், இவைகளை விட்டு கிறிஸ்துவுக்காக அவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட்டு விடுவதுதான் இன்றைக்கு கடவுள் நம்மை நீதியிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய பிரமாணங்களை நாம் கைப்பற்றி கொள்ளும் பொழுது, பின்பற்றும் பொழுது நாம் கொடுமைகளுக்கு தூரமாவோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அக்னி அஸ்திரங்களையும் நாம் என்ன செய்வோம்? விட்டு விலகி கர்த்தரால் பாதுகாக்கப்படுவோம். சங்கீதம் 23:6 ஆண்டவருடைய பக்தனாகிய தாவீது சொல்கிறான், நான் ஆண்டவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீ நீதியை செய்தால் அவர் உன்னை அவருடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்வார். கொடுமைகளுக்கு அங்கு வராது. சரியான பேச்சு அங்கு, சரியான செயல்கள் அங்கு உறுதியாக நிலைநாட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துல எந்த பயமும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நீதிமொழிகள் 21:21 நீதியையும் அன்பையும் ஜீவனையும் செழிப்பையும் நாம் கண்டடைவோம் என்று சொல்கிறார். இந்த நாட்களில் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் அநீதிகள் நிறைந்திருக்கலாம், அக்கிரமங்கள் நிறைந்திருக்கலாம், கொடுமைகள் நம்மை துரத்தி கொண்டு வரலாம், பயங்கள் நம்மை நெருக்கி கொண்டு வரலாம். எல்லா நிலையிலும் நாம் அவருடைய இந்த நீதியை நிலைத்திருக்கும்போது, நீதியிலே நிலைத்திருக்கும்போது, பரிசுத்தவான்களோடு ஒன்றிருக்கும்போது நாம் அவருடைய செட்டையின் நிழலில் கொடுமைக்கு தூரமானவர்களாகவும் பயப்படாமலும் அவருடைய நிழலில் பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நித்திய வாழ்வு இரக்கம் காட்டும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கும். நித்திய வாழ்வு இரக்கத்தை பிறருக்கு காட்டும் பொழுது அதுதான் உண்மையான நீதி, அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அன்பான இறை மக்களை, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் மேலும் நீங்கள் கடவுளுடைய பயங்கரமான அந்த காரியங்களை நீங்கள் விட்டு ஆண்டவருடைய அமைதலுள்ள பாதுகாப்புள்ள கொடுமைக்கு விலகுகின்ற மக்களாக, பயத்துக்கு நீங்குகின்ற மக்களாக, நம்முடைய வாழ்வில் இருக்கிற வியாதியின் பயம், வறுமையின் பயம், பிசாசினால் வருகிற தொந்தரவுகளின் பயம், இவைகளை விட்டு கடவுள் நீக்குவேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, கொடுமைகள், என்னென்ன கொடுமைகள், உறவுகளால் வருகிற கொடுமைகள், நண்பர்களால் வருகின்ற கொடுமைகள், இந்த அரசால் வருகின்ற கொடுமைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு தூரமாக்கி போடுவார். நாம் அவற்றிலிருந்து தப்பித்து கொள்ள அவருடைய சட்டையின் நிழலில் நாம் அடைக்கலம் புகுவோம். பயங்கரமாக அழியும், பயங்கரங்கள் அழியும், பயங்கரங்கள் அழியும். நமக்கு எதிராக வருகிற பயங்கரமான சூழல்கள் எல்லாம் அழிந்து போகும். அமைதியாக பயமின்றி வாழ முடியும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். என் அன்பு இறை மக்களே, நிறைவாக ஒரு சம்பவத்தை கூறி நான் இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தம் கடவுளுடைய நீதியில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். அமெரிக்கா ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த பழங்குடியில், அங்கே அமெரிக்கா நாட்டினுடைய பழங்குடி மக்கள் வாழ்ந்தார்கள். அங்கு பணி செய்த ஒரு வில்லியம் பென் என்கின்ற ஒரு மனிதன் 3 பிள்ளைகளோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு பணி செய்கிறார். அங்கு அவர் மீண்டும் பணியை முடித்துவிட்டு இங்கிலாந்துக்கு திரும்பும்போது மகள் 3 பேரும் அந்த பழங்குடி இனத்தில் இருந்து விட்டார்கள். அந்த மக்களை ஏமாற்றும்படியாக ஒரு பழைய எழுதப்பட்ட டாக்குமெண்ட்டை செவிந்தியர்களால் ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த படிவத்தை, டாக்குமெண்ட்டை கொடுக்கிறார்கள். அந்த ஒப்புதலை, அந்த உடன்படிக்கை பட்டகத்தை கொடுக்கும் பொழுது அதில் என்ன போட்டு, ஒரு மனிதன் ஒரு நாள் எவ்வளவு தூரம் நடக்கின்றானோ அவ்வளவு தூரம் அவனுக்கு இடம் சொந்தமாக அந்த காணிகள் எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்கிறான். அந்த
பத்திரத்தை காட்டி அவர்கள் 18 மணி நேரம் நடந்து 100 கிலோமீட்டருக்கு அளவு சொந்தமுள்ள இடங்களை, மிகப்பெரிய இடங்களை அவர்கள் ஏமாற்றி பெற்றுக்கொண்டார்கள். இந்த வில்லியம் பெண்ணைப் போல அவருடைய பிள்ளைகள் இல்லை. ஆனால் அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய பிள்ளைகள் கடவுளுடைய நீதியை செய்கின்றவர்களாக மாத்திரமல்ல, அந்த நீதியிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, ஸ்திரப்பட்டு இருக்கிற பிள்ளைகளாக, கொடுமைக்கு விலகுகிற பிள்ளைகளாக, பயங்கரத்துக்கு தப்பு வைக்கிற பிள்ளைகளாக, பயத்துக்கு தன்னை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக கடவுளின் செட்டையில் இந்த மாதத்தில் அடைக்கலம் புகுவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த 9ஆம் மாதத்தில் எங்கள் யாவரையும் அன்போடு கூட கிருபையோடு கூட இந்த காணொளி மூலமாக ஆண்டவரை சிந்திக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் கொடுக்கிற இந்த சத்திய வசனங்கள் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் நினைவுள்ளதாக இருக்க உதவி செய்யும். இன்றைய மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற அந்த நீதியிலே நிலைப்பட்டிருக்கிற மக்களாக, கொடுமைக்கு தூரமாகிற மக்களாக, பயத்துக்கு விலகுகிற மக்களாக, பயங்கரத்துக்கு தப்புவிக்கிற மக்களாக காணப்பட நீர் எங்களோடு இருந்து எங்கள் விசுவாசத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் உமக்கண்டு அர்ப்பணித்து வாழ நீர் எங்களுக்கு துணை செய்யும்படி எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.